சண்டே ஈவினிங் எப்படியும் சந்தைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ சட்னி ஒரு 6:30 போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கலவை சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, வரமிளகெல்லாம் வணக்கிட்டு புதினா கொஞ்சம் இருந்தது, அதையும் விட்டு வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி என்னென்ன காய் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை பொறுத்து சந்தையில் போய் காய் வாங்கிக்கலாம். பட் சொரக்காயும் கொஞ்சம் தக்காளி மட்டும்தான் இருந்தது. சந்தைக்கு மெயினாக நாங்கள் போகிறதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரை இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மெயினாக எவ்ரி வீக் போனேன்னா வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துடுவேன், ஜூஸ் இல்லைனா பொரியல் செஞ்சுக்கிறதுக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பிரண்டையுமே இருந்தது. அது கொஞ்சம் ரேராக தான் சந்தையில் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்ததுமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை ஆய ஆரம்பிச்சிட்டேன். கீரை எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இட்லி வந்துருச்சு. ஸோ இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு குட்டீஸ்க்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. இந்த டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.